இந்த வீடியோல நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ்ல எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஜுஜேவா கெரியர் கைடன்ஸ்ல இருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல்ல நீங்க கூகுளுக்கு போயிட்டு கவர்மெண்ட் லா காலேஜ் அட்மிஷன் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதுல முதல்ல இந்த டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். ஒரு வலைத்தளம் வரும். இந்த டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இதுதான் கவர்மெண்ட் உடைய லா காலேஜ் அட்மிஷனுக்கான பேஜ். இதுல இந்த லா காலேஜ் அட்மிஷன் 2026, 27 அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸ் உடைய எல்லா ஸ்டெப்ஸும் இதுல இருக்கும். இதுல புரோஷர் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, அஃபிலியேட்டட் கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ் உடைய ப்ராஸ்பெக்டஸ் இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு காலேஜ் பத்தியும் தகவல்களும், ஒரு கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் இதுல தமிழ்ல உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்லயும், ஆங்கிலத்திலயும் இத பத்தி எல்லா தெளிவான தகவல்களும் இருக்கும். இது போக உங்களுக்கு கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ் பத்தி ஒவ்வொரு காலேஜும் எப்படி இருக்கும்? உள்ள ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன வசதிகள் இருக்கு? நீங்க ஜுஜேவா உடைய வ்ளாக்ஸ்க்கு வந்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு கவர்ன்மெண்ட் லா காலேஜ்லயும் என்னென்ன இருக்குது? இப்ப இது ஜிஎல்சி தர்மபுரி டிரெஸ் கோட் எப்படி இருக்கும்? இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி? பிளேஸ்மெண்ட் எப்படி? எத்தன மணில இருந்து எத்தன மணி கிளாஸ் இருக்கும்? எல்லா தகவல்களும் உங்களுக்கு இந்த ஜுஜேவா வ்ளாக்ஸ்ல கிடைக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா குடுத்திருப்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இருக்குது. அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்குது. இதுல 2மே கவர்ன்மெண்ட் லா காலேஜ் தான். ஆனா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற இந்த ஒரு காலேஜுக்கு மட்டும் அட்மிஷன் தனியா நீங்க போடுற மாதிரி இருக்கும். மத்த எல்லா லா காலேஜஸ்ல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, மொத்தம் ஒரு 26 லா காலேஜஸ் வரும். இந்த 26 லா காலேஜஸ்க்கும் ஒரே அட்மிஷன் தான். இந்த ஒரே அட்மிஷன் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா போதும். இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல இந்த 15 லா காலேஜஸ் கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ். கவர்ன்மெண்ட் லா காலேஜ் மதுரை, திருச்சி, பட்டறைப்பெரும்புத்தூர், புதுப்பாக்கம், திருநெல்வேலி, செங்கல்பட்டு அப்படின்னு இந்த 15ம் கவர்ன்மெண்ட் லா காலேஜ். மீதி 16ல இருந்து 26 வரைக்கும் பிரைவேட் லா காலேஜ். ஆனா அதுல கவர்ன்மெண்ட் சீட்ஸும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு இந்த 5 இயர் பிஏ, எல்எல்பி டிகிரி கோர்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? இத நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த 26 காலேஜ்ல உங்களுக்கு பிஏ, எல்எல்பி கோர்ஸ் தான் இருக்குது. பிஏ, எல்எல்பிங்கிறது இன்டகிரேட்டட் கோர்ஸ். 2 டிகிரி சேர்ந்து கிடைக்கும். இத பத்திய தகவல்களும் ஜுஜேவால இருக்கும் உங்களுக்கு. அதோடைய லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேண்டிடேட் உடைய பேரு. இதுல ரொம்ப கவனமா நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். முழு பேரு உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ, அதே மாதிரி நீங்க எழுதணும். இப்போ இனிஷியல் முன்னாடி வருதா, பின்னாடி வருதா அப்படிங்கிற வரிசை எல்லாம் அதுல என்ன குடுத்திருக்கோ, அதுபடியே நீங்க எழுதணும். இந்த டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ, அதே மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. சில பேர் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பண்ணும்போது என்ன செய்றாங்கன்னா, வேற யாரோட மொபைல் நம்பரோ, இமெயில் ஐடியோ குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வரணும்னா, அது மொபைல் நம்பர்ல இல்ல இமெயில் ஐடில தான் வரும். அதனால உங்களுடைய மொபைல் நம்பரும், உங்களுடைய இமெயில் ஐடியும் உபயோகப்படுத்துங்க. இமெயில் ஐடி இல்லன்னா, ஒரு மொபைல் நம்பர வச்சு ஒரு இமெயில் ஐடிய நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இத நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே, உங்களுக்கு உங்க மெயில் ஐடிக்கும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் குடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். அதுல ஒவ்வொரு தகவல்களும் இருக்கும். நீங்க என்ன பாலினம், நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தகவல்களும் இருக்கும். ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப பார்த்து சரியா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நீங்க ரிசர்வேஷன்ல சரியா ஃபில் பண்ணீங்கன்னா, அதுக்கான ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு ரிசர்வேஷன் உண்டு. அப்போ நீங்க அதெல்லாம் சரியா பார்த்து ஃபில் பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு அதற்கான ரிசர்வேஷன் ரைட்ஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்னையும் வாசித்து தெளிவா ஃபில் பண்ணுங்க. கவர்ன்மெண்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸும் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்க 6ல இருந்து 12ஆம் கிளாஸ்ல வரைக்கும் எங்க படிச்சீங்க? எந்த வருஷம் முடிச்சீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அப்படிங்கிற தகவல்களையும் நீங்க ஒவ்வொன்னா குடுக்க வேண்டியது வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பம் கேட்டிருப்பாங்க. 26 பிரிஃபரன்ஸ் இருக்கு. 26 விருப்பம் இருக்கு. 26 கல்லூரிகளுக்கு. நீங்க இதுல என்ன பண்ணணும்னா, வரிசையா 26யுமே நீங்க நிரப்ப வேண்டியது வரும். இதுல ஒவ்வொரு விருப்பத்துக்குமே நீங்க முதல்ல ஆரம்பிச்சு 26 வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் நிரப்புங்க. அதுல முதல் ல் அதுல முதல்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான கல்லூரி எதோ அத முதல்ல நிரப்புங்க. 2வது அதுக்கு அடுத்தது ரொம்ப விருப்பமானது. அதாவது முதல் விருப்பப்பட்ட கல்லூரி, 2வது உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி அப்படின்னு வரிசைப்படுத்துங்க. முதல்ல இருந்து 26 வரைக்கும் வரிசையா, இது முதல்ல பிடிக்கும், இது 2வது பிடிக்கும், இது 3வது பிடிக்கும் அப்படின்னு வரிசையா
நீங்க குடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மதிப்பெண் இருக்கும் பட்சத்துல, நீங்க முதல்ல போட்ட கல்லூரியே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு மதிப்பெண் கம்மியா இருக்கு அப்படின்னா, முதல்ல உள்ளது போயி, 2வது உள்ளது போயி, அப்படி வரிசையா ஒவ்வொரு கல்லூரி போக, போக உங்க மதிப்பெண்ணுக்கு ஏற்ற கல்லூரி கிடைக்கலாம். அதனால நீங்க எல்லாத்தையும் நிரப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கல்லூரிய முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பிடிச்ச கல்லூரி அப்படி நிரப்பிட்டே வாங்க. அது அந்த தனியார் கல்லூரிகளுக்கான கட்டணம் மட்டும் மேல குடுத்துருக்காங்க. மற்றபடி கவர்ன்மெண்ட்ல அரசாங்கத்துல உள்ள கல்லூரியிலேயே நீங்க படிச்சீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு கட்டணம் இவ்ளோ வராது. இத விட குறைவாக தான் இருக்கும். ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஜுஜேவா வலைத்தளத்துல, ஜுஜேவா வெப்சைட்ல அத பத்திய தகவல்களும் தெளிவா கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க அப்ளிகேஷன ஃபில் பண்ணி பேமெண்ட் முடிச்ச உடனே, உங்களுக்கு இந்த மாதிரி உங்க பேரு போட்டு, உங்க ஃபோட்டோவோட நீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க? உங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? கம்யூனிட்டி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஜெண்டர் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இந்த மாதிரி வந்துரும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல எதுவும் சந்தேகங்கள் ஏற்பட்டா, நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சந்தேகங்கள தீர்த்துக்கலாம். மற்றபடியும் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய எந்த சந்தேகங்கள்னாலும் நீங்க மெயில் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் உதவிகள், கரியர் சம்பந்தமா ஒரு துறைய தேர்ந்தெடுத்துட்டு இந்த துறையில எப்படி வளர்றது? சட்டத்துறையில எப்படி வளர்றது? அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏற்பட்டா, விஜேவா கரியர் கைடன்ஸ் பிளாட்ஃபார்மை அணுகவும்.